அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியம் உபாசனை முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காளியினுடைய உபாசனை மற்றும் வசியம் முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவாகவே உங்களுக்கு காளி சித்து ஆகக்கூடிய வசியமாகக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவர் இதை ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு 48 நாட்களும் 108 நாட்களும் நம்ம பூஜை செஞ்சு சித்தாகாத இந்த காளி சித்தாக இருந்தாலும் வெறும் 21 நாட்கள்லேயே கூடிய விரைவில் சித்தாக வாய்ப்பு அதிகம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமாக நம்ம ஒரு காளியினுடைய எந்திரம் தயார் செய்யும் பொழுது அதை நிச்சயமாக செம்பு அல்லது பஞ்சலோக எந்திரத்தில் தான் தயார் செய்வோம். அப்படி தயார் செய்யும் பட்சத்தில் இப்போ சொல்லக்கூடிய இந்த முறை மாதிரி நீங்கள் எந்திரம் தயார் செஞ்சீங்க அப்படின்னா, நான் சொன்னதை போல உடனே சித்தாகும். அது கருங்காலி பலகை சுத்தமான பலகையாக இருக்க வேணும். அது மாதிரி கருங்காலி பலகை சுத்தமாக ரெடி பண்ணிவிட்டு அந்த பலகையில் எப்பேற்பட்ட காளியினுடைய எந்திர சக்கரமாக இருந்தாலும் வரைஞ்சி தயார் செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே காளி சித்தி ஏற்படுவதோடு பலவிதமான மாற்றங்களும் காளி அருளால் உங்களால் பார்க்க முடியும். இது அதாவது 48 நாட்கள் சொல்வதற்கும் குறைவாகவே சீக்கிரமாகவே சித்தியாவதற்கு இந்த முறை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் காளி உபாசகர்கள் நிச்சயம் பயன்படுத்திட்டு வரலாம். நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம, ஓம் சிவாய நம.